ஒரே ராசி திருமணம் செய்யலாம். ஆமாங்க, தயவு செய்து ஒரே ராசி 2 பேருக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும், அதனால திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு ஜோசியர்கள் எல்லாமே சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இடைப்பட்ட காலத்தில் ஒரு பரம்பரையாக ஜோசியம் சொல்றேன்றவங்க 7 நாட் சனி, குரு பேச்சு, சனி பேச்சு, அதை விடுங்க, குரு பேச்சு சனி பேச்சு, 7 நாட் சனியை கண்டுபிடிச்சாங்க பொய்ய. அந்த பொய்யினால வரக்கூடியதுல 2 பேருக்கு ஜென்மச்சனி, 2 பேருக்கு மாரகச்சனி, கண்டச்சனி வரும். அதனால ஏகராசி கல்யாணம் பண்ணாங்கன்னு அவங்க கொடுத்த அட்வைஸ். ஜோதிடத்தில் நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை. ஒரே ராசி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எழுதவே இல்லை. ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த நூல்லையும் கிடையாது. ஆனால் இவங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டு அதை எடுத்து நம்மளை சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணுறதை தவிர்க்கிறாங்க. வேண்டாங்க, ஒரே ராசி ஒரே நட்சத்திரமும் செய்யலாம். அதனால் எந்த கெடுதியும் வராதுங்க. என்ன, தயவு செய்து சொல்கிறேன், மக்களே புரிஞ்சுக்கங்க. நல்ல மாப்பிள்ளை, நல்ல ஜாதகத்தை விட்டுறாதீங்க. தயவுசெய்து திருமணம் செய்யுங்க. இதனால ஏகப்பட்ட பிரச்சனை கல்யாணம் பண்ணாமல் நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி கல்யாணம் பண்ணாலும் ஜாதகம் நல்லா இல்லாதவங்க, நல்ல நேரம் இல்லாதவங்க பிரச்சனைக்கு தான் போவாங்க. இது இயல்பு. ஒரு பிரச்சனையை இன்னொரு பிரச்சனையை கொண்டு போய் சரி பண்ணுவேங்கிறதுல உலகத்தில் இல்லாத ஒரு கேலித்தனமான விஷயம். தயவு செய்து ஒரே ராசினா கல்யாணம் பண்ணுங்க, திருமணம் செய்யுங்க. நன்றிங்க.